நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நேரத்திலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல, கேட்டு இதயத்தில் பதித்து அதன்படி நடக்க அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்திற்குள் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் அனுசரிக்க மிகவும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் தியானிப்பது நல்லது என்று நான் நினைத்து தான் இந்த பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது 2 பெண்களை குறித்து பார்க்க போகிறோம். மரியாள், எலிசபெத். இவங்ககிட்டன்னு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். உங்களுக்கு எலிசபெத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சகரியா எலிசபெத் என்ற தம்பதிக்கு குழந்தை நெடுநாட்களாக இல்லை. சகரியா ஒரு பிரதான ஆசாரிய ஊழியம் செய்பவன். ஒரு நாளிலே அவன் தூபம் காட்டுகின்ற பொழுது தேவதூதன் தரிசனமாகி, நீ ஒரு குழந்தையை பெறுவாய் அப்படின்னு. கொஞ்ச நாட்களிலே பார்த்திங்கன்னா எலிசபெத் கர்ப்பவதி ஆனாள் என்று பார்க்கிறோம். அவள் 5 மாதம் வரை வீட்டிலே இருக்கிறாள். 6வது மாதத்தில் அங்கே நேர மரியாள் என்ற ஒரு பெண்ணிடமும் ஒரு தேவதூதன் தரிசனமாகி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மரியாள், நான் இன்னும் திருமணம் ஆகவில்லையே, நான் எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது தான், இல்லை, உன் வயிற்றிலே உருவாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்லி தேவதூதன் சில காரியங்களை சொல்லும் போது அவள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவள் அதை ஏற்றுக்கொள்கிறாள். அப்பொழுது தான் அந்த தேவதூதன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சகரியாவுக்கு மனைவி எலிசபெத்து அவளுக்கு 6வது மாதம் என்று சொல்லும் பொழுது மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் உடனே தீவிரமாக எழுந்து நேர எலிசபெத்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம். அங்கு 2 பேரும் சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும் போது என்ன பேசுகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை தான் தியானிக்க போகிறோம். இங்கு நாம் பார்க்கிறோம், வசனம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை 2ஐயும் வாசிக்கும் பொழுது, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் வீட்டுக்கு இங்கே என்ன செய்கிறா, பிரவேசித்து மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். காட் பிளஸ் யூ அப்படின்னு. அவள் வாழ்த்துதல் சொன்ன உடனே 2 காரியம் நடக்குது. ஒன்று, பரிசுத்தாவினால் அவள் நிரப்பப்படுகிறாள். 2வது ஒரு காரியம், இந்த வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம சில பேர் வீட்டுக்கெல்லாம் போகிறோம். அந்த வீட்டுக்கு நாம் எதற்காக போகிறோம், அதுதான் முக்கியம். இங்கு மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். இன்றைக்கி நாம் மற்றவர்களை வாழ்த்துவதற்காக செல்கிறோமா, இல்லது மற்றவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கணும், மற்றவங்கள குற்றம் கண்டுபிடிக்கணும், அவன்கிட்ட ஏற்கனவே 4 வார்த்தை கேட்கணும், அது 2ல் 1ன்னு கேட்கணும், அதற்காக போகிறோமா? இல்லது நம்ம வீட்டுக்கு சில பேர் வருகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவங்க எதற்காக வராங்க? சினிமா கதை, ஊர் கதை, வெட்டி கதை,
மற்றவங்கள புரளி பேசுகிறது, அந்த ஊழியக்காரன் எப்படி, இந்த ஊழியக்காரன் எப்படி, எங்கள் சர்ச்சில் என்ன நடந்து தெரியுமா, இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறோமா? இந்த கிறிஸ்மஸ் நாளினாலே நம்மளுக்கு ஒரு மாற்றம் உருவாகணுங்க. நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், விட்டுவிட வேண்டியவைகள்லாம் விட்டுவிட வேண்டும். நம் இருதயம் பரிசுத்தமானதான் நம்மளுக்குள் கிறிஸ்து உருவாக முடியும். இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தால் இவளெல்லாம் யார் கூப்பிட்டா, இவ வந்துட்டால என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாளோ தெரியலையே அப்படின்னு உங்களை குறித்து நினைக்கிறாங்களே. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க உங்களை ரிசீவ் பண்ணணும், சந்தோஷப்படணும். நீ வந்துட்டியா, உனக்கிட்ட உன்னெல்லாம் எதிர்பார்த்தேன், எனக்காக ஜெபம் பண்ணேன், வா நம்ம கூடி கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கட்ட, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் நீங்கள் அதை வாழ்த்துங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, உலகப்பிரமாண வாழ்க்கையை பேசாதீங்க, மற்றவங்களை குறித்து பேசாதீங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி, அந்த வாழ்த்தும் பொழுது பரிசுத்தாவியானவர் அவர்களை நிரப்ப வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம சொந்தக்காரங்க வந்த யாராவது இருந்தால் போனோம், ஒருத்தங்களால் முடியல, ஒருத்தங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம போகிறோமா? ஆனால் எலிசபெத் மரியாள்கிட்ட கேட்கலையே, எனக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கூட, எனக்கு 6ஆவது மாதம் டயர்டாக இருக்குது, வீட்டு வேலை நிறையா இருக்குது, எனக்கு ஒரு 3 மாதம் இருந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போனால் கேட்கவே இல்லைங்க. மரியாளாக தாங்க போகிறா. இன்றைக்கி நம்மளா வாலண்டியாக போய் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணும். உனக்கு என்ன ஹெல்ப்பு, நான் என்ன செய்யணும், நீ ரெஸ்டடு, நான் உன்னை கவனிக்கிறேன், உனக்கு சாப்பாடு வெண்ணி வச்சு கொடுக்குறேன், இந்த மருந்து மாத்திரை கொடுக்குறேன், இன்னும் நல்ல ரெஸ்டடு, நான் உனக்கு எல்லா வேலையும் செய்கிறேன். அப்படி சொல்கிறோமா? இல்லையே. கலரெல்லாம் பார்க்குறோம், ஐயோ இவ வீட்டுக்கு வராளா, வர வேண்டாம், இவங்க நம்ம வீட்டில் 3 மாதம் தங்க போகிறாங்களா, அதெல்லாம் அந்தமா போகணுமா, ஒரு டீயை குடிச்சோமா போகணுமான்னு இருக்கணும். அப்படியல்லவா சொல்லுகிறோம். மரியாள்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு இல்லை? வாலண்டரியாக போய் எலிசபெத் வீட்டில் போய் 3 மாதம் இருந்து பணிவிடை செய்கிறாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சமையலை கற்றுக் கொடுப்பது கிடையாது. காப்பி குடிச்சிட்டு டம்ளர் அப்படியே வச்சுறது, சாப்பிட்டுட்டு பிளேட்டை அப்படியே போட்டுறது. ஏன் கற்றுக் கொடுங்களேன். பாத்திரம் வளர்க்கணும், தூக்கணும், துடைக்கணும், துவைக்கணும், காய போடணும், காய போட்டதை உள்ளே கொண்டு மடித்து வைக்கணும், படுத்தா உடனே அந்த போர்வையெல்லாம் மடித்து வைக்கணும், பாயெல்லாம் சுருட்டி வைக்கணும், வீட்டை நீட்டாக வைக்கணும், ஒரு ஜாமா கடந்துச்சுன்னா அதெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும். ஏன் அதெல்லாம் வீட்டை ஒதுங்கி வைக்கணும்னு தெரியாதா? நம்ம வீடு தானே. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் முதல்ல உங்களுக்கு கொடுத்த வேலை என்னன்னு தெரியுமா? பண்படுத்துங்கள், சரிபடுத்துங்கள். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீடு, நான் சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி சோஃபாலாம் இருக்கும், புஸ்தகங்கள் கிடக்கும், பேப்பர் கிடக்கும், உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. அப்படியா வீட்டில் நம்ம தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம், தேவன் உலாவுகின்ற இடம் ஏன் செய்ய மாட்டோம்? பாருங்களேன், சில பேர் வீட்டில் ஒரு சாக்லேட்டு சாப்பிட்ட ஒரு அந்த இது கீழே கிடக்கும், அதை பார்ப்பாங்க, அதை தாண்டி போவாங்க, விலகி போவாங்களே ஒழிய அதை எடுத்து டஸ்ட்பினில் போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கிடையாது. சரி, யாரோ சாப்பிட்டு காப்பி குடிச்சிட்டு டம்ளரை வச்சுருக்காங்க, அது ஒழியாக எல்லாம் போவாங்க வருவாங்களே ஒழிய, ஐயோ இந்த டம்ளருக்கு இதை எடுத்து நம்ம கிச்சனில் கொண்டு போய் வைப்போம், அங்கே கழுவுற இடத்துல வைப்போம் ஏன் செய்ய மாட்டீங்க? ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டீங்க? படிப்பு 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 முடிஞ்சவொடனே மேரேஜ் பண்ணி கொடுத்துறீங்க, அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது? இதனால தானே பிரச்சனை வருது, குழப்பங்கள் வருது, சண்டை வருது. ஏன் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டீங்க? போ அக்கா வீட்டுக்கு போ, உதவி செய்ய, இந்த அண்ணன் வீட்டுக்கு போ, உதவி செய்ய, சமையலை கற்றுக்கோ, வீடு எப்படி தூக்கணும் துடைக்கணும் எல்லாம் கற்றுக்கோள். படிச்சுட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்ய, ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டீங்க? என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை படிக்கணும். படிப்பு தேவைதான், ஆனால் இதுவும் தேவையில்லையா? கல்யாணத்துக்கு பின்பு உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவை, நம்மகிட்ட எவ்வளவு குறைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியணும், எல்லாம் செய்யணும். பாருங்கள், மேல் வழியாமல் பண்ணிவிட்டு கடைசியில் பாருங்கள் வாக்கிங், கடைசியில் அங்கே போகிறது இங்கே போகிறது, எதுக்கு துட்டை கொடுத்து அதெல்லாம் என் முதலையை குனிஞ்சு வேலை செய்ய வேண்டியதானே?
இன்னைக்கு உடம்பு வளைய மாட்டேங்குதுல்ல. இன்னைக்கு சமைக்க வந்து கற்றுக் கொடுக்குற, உடனே சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணு, உடனே வாங்க ஹோட்டலுக்கு போவோம். ஏன் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் வந்து பழக்கி வைக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 மாதங்க மரியாள் போய் எலிசபெத் வீட்டில் போய் வேலை செய்கிறாள். நீங்கள் எப்படி? நீங்களும் மாறுங்க, உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுங்க. அப்போ இன்னைக்கு மரியாளும் எலிசபெத் இவங்க வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொண்ட வேண்டிய காரியங்கள் 2. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாட்டி இனிமேல் நீங்கள் அதை செய்யுங்க. அது என்னவென்றால், ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் மீட் பண்ணிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஊர் கதையும் வெட்டி கதையும் பேசாதீங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை பேசுங்க. 2 பேரும் வந்து பிளஸ் பண்ணுங்க, கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை ஆராய்ந்து பகுத்தறிந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, போதிங்க. நான்லாம் சில வீட்டுக்கு போனால் நான் சொல்லுவேன், இன்றைக்கி என்ன வாசித்தீங்க? ஓ, இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல இதை சொல்லியிருக்காரு தெரியுமா? அவங்க தெரியாதுன்னுவாங்க. அப்போ அந்த வசனத்தை குறித்து நான் போதிப்பேன் வந்து, ஓ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு. இன்றைக்கி எத்தனை பேர் வேதத்துள்ள மகத்துவங்களெல்லாம் அறியாமல் இருக்காங்க தெரியுமா? அப்போ ஊழியக்காரராகிய நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் சத்தியத்தை போதிங்க, வசனத்தை போதிங்க, பகுத்தறிந்து அவங்க ஏற்றுக்கொண்ட வண்ணமாக போதிங்க. தேவன் அதைத்தனங்க எதிர்பார்க்கிறாரு. காந்தகை என்பவளுக்கு மந்திரியாக இருந்த ஒருவன் ரதத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, பிலிப்புவன் இந்த ரதத்தில் ஏறிக்கொள். அவன் ஓடி போய் வேகமாக ரதத்தில் ஏற்றுக்கொள்கிறான். அவன் அந்த மந்திரிட்ட கேட்குறான், நீ வாசிக்கிறதுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியாதுங்கிறான். அப்போ பிலிப்பு வந்து அந்த தெளிவாக அந்த ஏசாய ஆகமத்தில் உள்ள அந்த அதிகாரத்தை விவரித்து சொன்ன உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவனா சொல்கிறான், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஓ, எனக்கு ஒன்றும் தடை இல்லை, எடுக்குன்னா எடு. உடனே பாருங்கள், ரதத்தை நிப்பாட்டுறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தோடனே இவன் ரதத்தில் ஏறான். ஆவியானவர் அவனை கொண்டு போகிறாரு. யார் வீட்டுக்கு போனாலும் பொருளி பேசாதீங்க, ஊழியக்காரங்களை பற்றி பேசாதீங்க, போதகரை குறித்து பேசாதீங்க. இந்த மாதிரி சத்தியத்தை குறித்து போதிங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் எதாவது வாங்கி கொடுக்கணுமா, உங்களுக்கு எங்கேயாவது ஒன்று கூட்டு போகணுமா, இல்லாட்டி ஏதாவது ட்ராப் பண்ணணுமா, உதவி செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. ஆண்டவர் காயின்ட்ட சொல்லுவ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீங்கள் நன்மை செய்யுங்க, மேன்மை உங்களுக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ 2 காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். 2 பேர் மீட் பண்ணிங்கன்னா வாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் விசாரிங்க. அடுத்தது, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன உதவி இருக்கோ அதை செய்யுங்க. சில பேரெல்லாம் பார்த்துருக்கேன், வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த துணியை கூட மாட சேர்ந்து மடித்து வைக்கிறது, பாத்திரத்தை கழுவி வைக்கிறது, காய்கறியை வெட்டி கொடுக்கறது, வீட்டை தூப்பது, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. ஒன்றும் இல்லாட்டி ஏதாவது வாஷிங் மிஷினை, மிக்ஸி, இல்லாட்டி கிச்சனெல்லாம் தொடச்சி கிடச்சி கிச்சனெல்லாம் ஒதுங்கி வைப்பது. அப்போ அந்த வீட்டுக்காரங்க இவள் வந்தால் சந்தோஷப்படுவாங்க, இவள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நீ அடிக்கடி வீட்டுக்கு வாயேன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்களா? இவெல்லாம் ஏண்டா வாரான்னு சொல்கிறாங்களா? யோசித்து பாருங்கள். மரியாள் வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே சுவாமி, மரியாள் எலிசபெத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனிமேல் நாங்கள் இப்படி வாழ்வோம், இப்படியெல்லாம் செய்வோம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மரியாள் செய்ததை மற்றவர்கள் செய்யணும் ஆண்டவரே. மரியாள் எலிசபெத்து செய்ததை மற்றவர்களும் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் அப்படி செய்யப்பட கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.